அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த ஈத் முபாரக். எங்களுடைய ஈது பெருநாள் எப்படி போச்சுன்ற விலாக் பார்க்கலாமா? تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் பெருநாள் போயிருக்கும். காலையில் எழுந்ததும் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணுறது, புது ட்ரெஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு போட்டு விடுறது, ரொம்ப அந்த டே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப சூப்பர் வைப்ஸாக இருக்கும். மாஷால்லா எங்களுக்கும் இந்த பெருநாள் தான் எப்போவுமே ஸ்பெஷலாக இல்லாமல் இந்த வாட்டி ரொம்ப 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 ஸ்பெஷலாக போச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு தொழுகைக்கு அனுப்பி விட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் என்னோடய சிஸ்டர் இல்லை மட்டும் வீட்டில் வந்து 2 பேரும் நாங்கள் தொழுதோம் இன்றைக்கி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மாஷால்லா. ஏன்னா எப்போவுமே நான் வந்து தனியாக தான் தொழுகுவேன். ஸோ மசூதிக்கு போய் தொழுகிறது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இந்த வாட்டி வந்து நான் என்னோடய சிஸ்டர் இல்லா கூட வந்து என் நாத்தனார் கூட வந்து ஒரே வீட்டில் தொழுதோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா அவங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். குட்டி பாப்பாவும் வந்து ரொம்ப அழகாக சமத்தாக வந்து ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷலான பாயசம், அதாவது ஷீர் குருமா ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லாருக்குமே என்னுடைய பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த ஷீர் குருமாலாம் நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த வாட்டி கொஞ்சம் வந்து ரிச்சாக அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து என்னோடய நாத்தனாரோட ரெசிபி தான். அவங்க தான் இந்த ஸ்டைலில் செய்வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு எங்கள் அம்மாகிட்ட கால் பண்ணி கேட்கும்போது எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு சைட்லேயும் இப்படி தான் செய்வாங்க. பட் என்ன அந்த பேஸ்ட்டு மட்டும் ஒரு பேஸ்ட் இதில் நான் ஆட் பண்ணுவேன், அந்த பேஸ்ட் மட்டும் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்னோடய சிஸ்டர்லாம் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம எந்த சேமியா எடுக்கிறோமோ அந்த சேமியா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபடணும், சும்மா லேசாக வறுபடாமல் நல்லா வந்து கொஞ்சம் கோல்டன், இது ஆல்ரெடி கோல்டன் கலரில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே நான் பெருநாள் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் தான் வந்து பாயசம் செய்வேன், ஷீர் குருமா. பட் இந்த வாட்டி கொஞ்சம் ரிச்சாக செய்யணும், ரிச்சாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் அப்படியே அடிக்ட் ஆகிருவீங்க. ஸோ அதே நெய்யில் வந்து நான் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு சாஸ் பேனில் 1½ கப் அளவுக்கு சுகர் எடுத்து அது முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா எங்களுடைய செடியிலேயே பூத்த தக்காளி. ஸோ ஹஸ்பண்ட் அது வந்து ஆசையாக வாங்கிட்டு வந்து கிச்சனில் வச்சுட்டாரு. ஸோ அது அப்படியே வீடியோவில் கவர் ஆகிட்டுருக்கு. ஸோ சுகர் சிரப் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் நான் ஊற வச்சுருக்கிற பாதாம் காஜு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ சுகர் சிரப் வந்து வடிகட்டி எடுக்கணும் இல்லையா, அந்த வடிகட்டிட்டு அதே பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து பாதாம் காஜோட பேஸ்ட்டும் அதுக்கப்புறம் 1/4 கிலோ அளவுக்கு இனிப்பில்லாத கோவா. ஸோ இதெல்லாம் ரொம்ப வந்து உங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, ப்ரைஸ் எல்லாமே கூடுதலாக தான் இருக்கும். அதுவும் நம்ம வந்து பெருநாள் அன்றைக்கி எல்லாருக்குமே சர்வ் பண்ணுவோம். அப்படி பார்த்தா கட்டுப்படி சில பேருக்கு ஆகாது. பட் சில பேருக்கு வந்து கட்டுப்படி ஆகும். டேஸ்ட் மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள் நீங்கள். இப்போ நான் வந்து அந்த பேஸ்ட்டும் அந்த கோவாவையும் வந்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட ஃப்ளேவருக்காக நான் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இதுக்கு ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா வந்து அந்த கெட்டிகள்லாம் இல்லாமல் பிசைஞ்சு நல்லா வந்து நம்ம ஸ்பூனை வச்சு கலக்கி எடுத்துக்கணும். ஒரு பேஸ்ட்டு பதத்தில் வரும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து சேம் பேன் தான் எடுத்திருக்கேன். நம்ம சேமியா ஃப்ரை பண்ணியிருந்தேன்ல அந்த பேன்லேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்துருக்கிற சேமியா பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் சேமியாவில் பாதி பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். பாதி பேக்கெட்டுக்கே வந்து 2 பேக்கெட் பால் தேவைப்படும், 1 லிட்ரு பால் அளவுக்கு. ஸோ தண்ணியே சேர்க்காத 1 லிட்ரு பால் எடுத்துக்கோங்க. வேணும் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நாங்கள் சுகர் சிரப்பும் வந்து சிரப் மாதிரி தானே போடுறோம். அப்படியே சுகர் போடுறதா இருந்தாலும் கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்துக்கலாம். சிரப் மாதிரி போடுறதுனால ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது சேமியா. இப்போ 2 பாயில் வந்துடுச்சு. 2 பேக்கெட் பாலும் பாயில் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த வறுத்து வச்சுருக்கிற சேமியா போட்டுட்டு 2 நிமிஷம் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். சேமியா வேகணும் இல்லையா, அதுக்காக 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நல்லா வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேமியா மட்டும் பார்த்திங்கன்னா அடிக்கடி கீழே வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா வந்து குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒன்ஸ் எடுத்து பாருங்கள் சேமியா வெந்துருச்சான்ட்டு.
அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சு குக் பண்ணி வச்சுருக்க இந்த பாதாம் காஜு கோவாவோட பேஸ்ட்டு சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா சுகர் சிரப்பு கொஞ்சம் ஆறி இருக்கும். ஸோ அதுவும் நம்ம வந்து வடிகட்டி தான் சேர்க்கணும். சுகரில் ஏதாச்சும் கல் மண் இருந்துச்சுன்னா அதுவும் வந்துடும், தூசியெல்லாம் இருந்துச்சுன்னா வந்துடும். ஸோ எல்லாமே போட்டுட்டு ஃபைனலாக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கோம்ல அதுவும் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிச்சான ஒரு ஷீர் குருமா ரெடி ஆயிடும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் ரொம்ப நிறைய நட்ஸ் எல்லாம் விரும்ப மாட்டோம். காஜு, பாதாம், பிஸ்தாஷு அப்புறம் அந்த மெலன் சீட்ஸ் இது மட்டும்தான் நான் சேர்ப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான பிரியாணியும் ரெடி பண்ணிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரியாணி ஓவராகவே சூப்பராக வந்துருந்துச்சு. நானே வந்து இது நான் தானே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா பீஃப் பிரியாணியும் பீஃப் தால்ச்சா தான் பண்ணியிருந்தேன். நாங்கள் வாங்குகிற பீஃப் பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு மட்டன் மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்டியாக. ஸோ இந்த வாட்டி தான் நான் வந்து பிரியாணி கூட தால்ச்சா பண்ணியிருக்கேன். ஏன்னா மனசு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நல்லா சூப்பராக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் வந்து மட்டன் பீஃப் தால்ச்சாவும் சைட் பை சைட் குக் பண்ணிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா ரைத்தா வந்து கேரட்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு லன்ச் தான். கொஞ்சமாக மூளை இருந்துச்சு, அதுவும் ஃப்ரை பண்ணிவிட்டு 2 பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன் முட்டை. அவ்வளோதான். இந்த வாட்டி தான் எங்களுடைய லன்ச் இப்படி தான் போச்சு ரம்ஜான் அன்றைக்கி. ஸோ உங்கள் எல்லாருக்குமே எப்படி போச்சு, நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இதோட பார்த்திங்கன்னா நாங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புவோம், அவ்வளோதான். அங்கே போய் எல்லாருக்குமே வந்து ஈத் முபாரக் சொல்லணும் இல்லையா, கண்டிப்பாக போகணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கிளம்பியிருந்தோம். ஸோ எங்களுடைய இது இப்படி தான் போச்சு. சிஸ்டர் எல்லாம் பக்கத்தில் இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாகவே போச்சு. ஸோ இதோட அடுத்த விலாக் பார்த்திங்கன்னா அப்படியே இதோட கண்டினியூவாக பாருங்கள், அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அம்மா வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அண்ணன், அக்கா பசங்க எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்தோம். எங்கள் அம்மா அதாவது எங்கள் அம்மாவோட கிஃப்ட் பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு செருப்புலாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. குட்டி பாப்பாவுக்கு வளையல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவே போச்சு. ஸோ இந்த பெருநாள் தொடர்ந்து நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ட்ரிப்பு இருந்தோம், 1 டே ட்ரிப் மாதிரி. ஸோ அந்த ட்ரிப் வ்ளாகும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அதுவும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.